என்ன பண்ற? ஏய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன மீட்டிங்? ஜூம் காலில் மீட்டிங்கு. தள்ளி போ, வேஸ்டியோட வந்து நின்றுட்டு. வேஸ்டியோட என்ன? அட மீட்டிங் போயிட்டு இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இப்படி வச்சுக்கோ. ஏய் இப்படி எதுக்கு வைக்கணும்? அப்புறம் நான் எப்படி பிபிடிலாம் பார்ப்பேன்? சரி அங்கே பாரு, ஒவ்வொருத்தர் மூஞ்சி பாரு, காஞ்ச மாடு கம்பளம் இந்த மாதிரி கண்ணிலே பாஞ்சிருவாங்க போல. அதனால தான் சொல்கிறேன், இப்படி வச்சுக்கோ. ஐயோ அவனுங்களாம் பிபிடியை தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. எல்லாம் என்னோட கொலீக்ஸ் தான். போ. சரி விடு, நான் அங்கிட்டு நடந்துருக்கேன் அப்படியே. சரி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? ஏன் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்? நீ ஒன்றும் கோச்சுக்காத, இது சும்மா செக்யூரிட்டி அலர்ட்டுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ப்ரொஃபஷனல் மீட்டிங்கில் என்னடா ரவுடி இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி சீக்கிரமாக கட் பண்ணுவானுங்களே. இப்போ நான் வேலைக்கு போகணுமா போவேன் நிறையன்னு நீ பாரு, யார் வேணான்னு சொன்னா? சரி நான் இப்படியே வச்சுக்கிறேன் ஸ்க்ரீனை, நீ தயவு செஞ்சு அங்கிட்டு போ. நான் இல்லைன்னா மீட்டிங்கை கூட மூடிடுறேன், விடு. சரி பாரு 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 பாரு. சார் சார் அது ஒன்றும் இல்லை சார், இந்த வயிறு சரியில்லை சார், பாத்ரூம்லேருந்து அந்த பக்கமாக போகிறாரு சார், வேறு எதுவும் இல்லை சார். நீ போடா. அவளை பார்க்க பாவமாக இருக்கே, அப்போ பாரு எரிஞ்சு வந்துக்கிட்டு வேற இருக்கும். ஆசையாக பேச மாட்டேமான்னு வேற கேட்டேன். சரி இன்னைக்கு போய் சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுவோம் அவகிட்ட. ரொம்ப ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியா? நல்லா இருக்குல்ல? எங்கே எடுத்தது? எங்கே எடுத்ததா? நீயும் நானும் தானே போய் எடுத்தோம். ஓ சரி 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 ஓகே ஓகே ஓகே, நம்ம தானே போய் எடுத்தோம். இது எங்கே எடுத்தோம்? அந்த கடையில், அந்த கடையில் இங்கே பக்கத்தில் ஒரு கடையில். பக்கத்தில் எந்த கடை? பக்கத்தில் கடையெல்லாம் இல்லையே. அட இங்கே எடுத்தோம்னீங்கண்ணே, அந்த கடை தானே? எந்த கடை சொல்லு. ஓ எக்ஸிபிஷன்ல எடுத்ததா? சரி 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 ஓகே. இங்க பக்கத்துல எக்ஸிபிஷன் போட்டிருந்தானுங்களே, கொடிசியால. கொடிசியால எக்ஸிபிஷனா? யார் கூட போன? என்னை இது வரைக்கும் நீ எக்ஸிபிஷனே கூட்டு போனது கிடையாது. யார் கூட போன? அவ கூட நடந்தது வந்து என்கிட்ட சொல்லி, என் கூட நடந்தது வேற வெளியாவது போய் சொல்லி. என்னடா என்னை கூட எக்ஸிபிஷன் கூட்டு போன? அந்த கூட மனுஷரேண்டா. இது எங்க எடுத்தோம் சொல்லு. கடையில எடுத்தோம். மறந்துரு, எங்க எடுத்தோம் மறந்துரு, எதுக்கு வாங்கி கொடுத்தோம் மறந்துரு. என்ன அப்படியே என்னையும் போற போக்குல மறந்துரு. அப்புறம் நான் என்ன இங்க இருந்துக்கிட்டு என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. இந்த வீட்டுல இனிமேல் நான் வச்சதாண்டி சட்டம். இனிமேல் பறக்காதியே உன் பட்டம். நான் குடிப்பேன், கும்மால அடிப்பேன், 9 மணிக்கு வருவேன், 12 மணிக்கு வருவேன், இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல 3 to 5:30 கூட வருவேன். அதை கேட்க நீ யாரு நாயே அப்படின்னு ரோட்ல வரவள்ள ஒருத்தன் தண்ணியை போட்டு முன்னாடிட்டு பேசிட்டு இருக்கியா? அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் உனக்கு அந்த மாதிரி பேசணுமா? சீச்சி, எனக்கு தான் அந்த மாதிரி பேசுறது வாயே வராது. குட் பை. அப்பா மனசுல இருக்கமா இப்படியே பேசியாச்சு, நிம்மதியா படுத்தோம்னா. நேத்து ஒரு பொண்ணா இப்ப என்ன சீட் பண்றியா? அப்படிலாம் இல்லடி. ஓ நேத்து அதனாலதான் என் மெசேஜுக்கு ரிப்ளை கூட பண்ணல சாரு. அதெல்லாம் இல்லடி. அவ என்ன விட ரொம்ப அழகோ, என்ன விட லாங் ஹேர் வச்சிருந்தாளாம் உனக்கு பிடிச்ச மாதிரி. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னத்தை காட்டி மயக்குனா? அதெல்லாம் ஒன்னுத்தையுமே காட்டல. ஓ காட்டலன்னு உனக்கு ஃபீலிங் வேற. எனக்கு தெரியும்டா, நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்டா. அடியே நான் சொல்றத கேளுடி. நேத்து ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்ட பப்ளிக்ல வச்சு திட்டிக்கிட்டு இருந்தா, அதுதான் சொல்ல வந்தேன். சி எப்படிதான் இப்பெல்லாம் டாக்ஸிக்கா இருக்காங்களோடா தெரியல. பரவாயில்ல, இதெல்லாம் நீ வந்து பார்த்தனாலயாவது நீ எவ்வளோ லக்கி அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆயிருக்கும். கரெக்டா? ஆமா. சரி நீ எதுக்கு அவளை பார்த்த? காயப்பட்டு ஏ லூசு, நீ போய் காயப்பட மாட்டியா? சரி 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 சரி, நான் சண்டை போடணுமா? ஸ்டார்ட். பைத்தியமா நீ? உனக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு தான் நான் வந்து இங்க இருக்கேனா? அப்படிலாம் போட முடியாது. உனக்கு என்ன எடுத்து போய் காய போடு போ. தோட்டது நீ, நான் என்னத்துக்கு காய போடணும்? உனக்குலாம் சமைச்சு கொட்டுறதே பெரிய விஷயம். ஈரத்தட்டை கொண்டுட்டு வந்து பெட்ல போடுறது, டேபிள்ல போடுறது, தோல்பட்டையில போடுறது, ஏன் இதை கொண்டு போய் அந்த கம்பியில போட தெரியாது உனக்கு? நீ இப்ப காய போட்டா என்ன பிரச்சனை உனக்கு? போட மாட்டியா? போதுமா? சரி போடு. வெளியே வேற கிளம்பணும்டா. லிப்ஸ்டிக் எங்கன்னே தெரியல, இங்கதான் வச்சிருந்தேன், அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வரேன். 1000 ரூபா தான் இருக்கு, இதை வச்சு என்ன பண்றது?
எனக்கு டைம் ஆயிடுச்சு. லிப்ஸ்டிக் வேணாம், ஒன்றும் வேணாம், கிளம்புறேன் நான். சரியா? சரி போயிட்டு கொடு. இது எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? அது ஏக்கா சரி. உன் காசா? என் பர்ஸ்ல இருந்தது எனக்கு தெரியாதா? இப்போதான் எல்லாத்தையும் கொட்டிட்டு போனேன். காசு வேணும்னா கேளு நிறைய. நீந்தா டீக்கு 10 ரூபா. சரியா? போயிட்டு வரேன். பை. காசே பண்ணிட்டு போயிட்டாரு. பகல் கொள்ளையாவில் இருக்குது. இங்க வா. என்ன யூடியூப்ல ராத்திரி 2 மணிக்கு வந்து சர்ச் பண்ணிருக்க ஹவு டு டாக் டு கேர்ள்ஸ்னு. ஹவு டு டாக் டு கேர்ள்ஸ் இல்ல, நீ தப்பா படிச்சிட்ட. ஹவு டு டாக் டு கில்ஸ். ஓகே? கில்ஸ்னா என்ன? அது ஒண்ணும் இல்லடி, மீன் இருக்குல்ல, மீன் எப்படி அண்டர் வாட்டர்ல மூச்சு விடுது அப்படின்றதுக்காக பார்த்து. மூச்சு விடுறத பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், கில்ஸ் கிட்ட எப்படி நீ பேசுவ? அது மூச்சு விடுது, கில்ஸை வச்சு மூச்சு விடுது. ஓகே, கில்ஸ் கிட்ட நீ எப்படி பேசுவ? கண்டதையும் பேசிட்டு இருக்காத என்கிட்ட. சரியா? அதுக்கப்புறம் இங்க பாரு, அருமடி ஆத்தா. இங்க பாரு, 2வது என்ன சர்ச் பண்ணிருக்க? ஹவு டு delete the search history fast. இது என்னத்துக்கு சர்ச் பண்ண சொல்லு? சும்மா சும்மா என்ன சும்மா? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது நாரேனு. இரு, உன்னோட யூடியூப்பை ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விடுறேன். இனிமேல் வரது ஃபுல்லாவே டிவோஷனல் சாங்கும் ஹவு டு குக் ஃபார் பிகினர்ஸ் மட்டும்தான் நீ சர்ச் பண்றதா இருக்கணும். புரியுதா? ஹவு டு டாக் டு கில்ஸ். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சவகிட்டயே புடி. சீவிருவேன் சீவி. கொட்டாய் விடாத. என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? கொட்டாய் விட்டுட்டு இருப்பான் கூமுட்டை மாதிரி. இது என்ன குரூப் போட்டோ எடுத்தது என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்ப எடுத்த இது? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போனோம்ல சாப்பிடுறதுக்கு. ரெஸ்டாரண்ட் சாப்பிட போனோம்ல. நடிக்காத, நீ நார்மலா பேசு. ஃபர்ஸ்ட் நார்மலா தான் பேசுறேன். ரெஸ்டாரண்ட் போனோம்ல சாப்பிடுறதுக்கு, அப்ப எடுத்த போட்டோ. அதுல என்ன? இத்தனை பேர் போயிருக்கீங்க, இவ யாரு? உன் தோள்பட்டையில அப்படியே உரசிக்கிட்டு நிக்கிறா. என்கிட்ட 1 டிஸ்டன்ஸ் எடுத்து நிப்ப. போட்டோக்கு வாடாண்டா, ஒட்டி ஒட்டி நான் வரணும். உரசிட்டு நிக்கிற. ஏன் இவளுக்கு இடம் இல்லையா வேற பக்கம்? இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல 2 பேருக்கு நிக்க இடம் இல்லை, அப்படிதானே? 20 பேர் போயிருக்கிறீங்களே, எவன் கூட நிக்காம உன் கூட தான் வந்து நிக்கணுமா? இப்ப எனக்கு தெரியாது. இந்த போட்டோ ஒரிஜினல் போட்டோ டெலீட் பண்ற. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் லெஃப்ட்ல உனக்கு பிளான்ட் இருக்கு பாத்தியா? அதையும் ஒன்னையும் மட்டும் கிராப் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிற, மிஸ்ஸிங் மை வைஃப்னு. வைப்பையா இல்லையா? வைக்கலாம். அவனை கான்டாக்ட் லிஸ்டே டெலீட் பண்ணி விட்டுருவேன். சரி ஓகே. யாரு சாரி கட்டிட்டு சிங்காரிச்சுக்கிட்டு நிக்கிறா? எவ? ஹச்சாரா? என்னது? கொலீகு. அப்படியே உடனே சொல்றியே. சிரிப்பு வேற வருது அதோட. இந்த வருதே, சிரிச்சிரு. வரலையா? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். போடு, ஸ்டேட்டஸ் போடு. சரி, வந்தோடனே மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. சரி சாரி, ஒர்க்குனால மெசேஜ் பண்ண முடியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் போலயே. 4 மணிக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். அது டபுள் டிக்ல அப்படியே உட்காந்துருக்கு. நான் வேண்டின வேண்டுதெல்லாம் நிறைவேறாத மாதிரி அப்படியே 2 டிக்லயே நிக்குது. எப்போ ப்ளூ டிக் ஆகும்? இப்போ 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நீ வந்து ஆன்லைன்ல இருந்திருக்க. குரூப்ல மெசேஜ் செக் பண்றேன்னு. குரூப்ல மெசேஜ் செக் பண்ண உனக்கு நேரம் இருக்கும்? குரூப்ல மெசேஜ் செக் பண்ணியா இல்ல ப்ரொஃபைல் போட்டோயாவது ஊத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தியா? அதெல்லாம் இல்லைன்னா அப்ப நான் என்ன உனக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து டெய்லி அனுப்புறவ எனக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பியா? இல்ல குரூப் மெசேஜ் போய் பார்த்துட்டு இருந்தேன். நான் அசால்ட்டா சொல்றேன். இப்ப மணி 6, 4 மணிக்கு அனுப்பிச்சது. உனக்கு 1 செகண்ட் டைம் கிடைக்கல என்னோட மெசேஜை பாக்குறதுக்கு. இல்ல பிஸியா இருக்கேன்னு ஒரு ரிப்ளை பண்றதுக்கு முடியல உன்னால. இல்ல என்னை வந்து ஆர்ச்சிவ் பண்ணிட்டியா, இல்ல மியூட் பண்ணிட்டியா, இல்ல பிளாக்ல போட்டிருக்கியான்னு கூட தெரியல. அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இனிமேல் நான் மெசேஜ் பண்ணோன்னே ஒரு 5 நிமிஷத்துல ரிப்ளை பண்ணாம மட்டும் இரு. உன் ஸ்டேட்டஸ்ல வந்து சிங்கிள் அண்ட் ஹோம்லெஸ்னு போட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? ஆளும் மண்டையும் பாரு. இல்ல வாட்ஸ்அப்பே வராத நீ. எதுக்கு உனக்கு வாட்ஸ்அப்பு? போய் வரிசையா பொண்ணுங்களுக்குலாம் வந்து வாட்ஸ்அப், ஹே வாட்ஸ்அப் அப்படின்னு மெசேஜ் பண்றதுக்கு, அப்படிதானே? அதுக்கா எதுக்கு? இல்ல கிடையாது. இனிமே ரிப்ளை பண்ணு. பண்றேன். போ. சரி. போய் டீ குடி போ. எல்லா வீடியோலையும் நானே இப்படி எந்திரிச்சு போக முடியாது. அவங்களுக்கு போர் அடிக்கும். நீ எந்திரிச்சு போ ஒரு வாட்டி. என்ன பார்க்குற ஃபோனில்? கொடு ஃபோனு. செக்ஷன் 122 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1872 படி ஒய்ஃபாக இருந்தாலும் அவளுக்கு ப்ரைவசின்னு ஒன்று இருக்கு. இதை நீ ஃபாலோ பண்ணலன்னு வையே, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன். ஆமாம்.
A few moments later. ஏய் என்ன இழிப்பு எவகிட்ட பேசுற போனை கொடு. செக்ஷன் 120. போட்டேனா ஸ்கூல்லே ஒரு செக்ஷன் இருக்கு, ஸ்கூல்ல படிச்சது கிடையாது, பெரிய செக்ஷன். ஆமா செக்ஷன், அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். போ. என்னடா புத்தலாட்டாது? ஆமா இந்த பேண்ட் ப்ளஸ் 900 எங்க? பெட் மேல வச்சிருக்கேன். பெட் மேலயா? சரி சரி. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே இந்தா இங்க வா. உனக்கு எதுக்கு தீப்பெட்டி? எப்போ உனக்கு தம் அடிக்கிற பழக்கம் வந்துச்சு? பிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். இங்க வா. எதுக்கு எதுக்கு வாங்கி வச்சிருக்க ஜோப்ல? மறந்து போயிட்டேன். கோயிலுக்கு போலாம் வாங்கி வச்சிருந்தேன். வாப்பா டைம் ஆயிடுச்சு. அப்பா இங்க வா. கல்யாண நாளுக்கே வந்து கோயிலுக்கு வராத நாய் நீ கோயிலுக்கு போறான்னு தீப்பெட்டி வாங்கி வச்சிருக்க. என்ன டைலாக் சொல்றது மறந்து போச்சு, ஏதாவது சொல்லு. சிரிக்காத சொல்லு. அடிக்கிற மாதிரி வா, முடிச்சிடலாம். அடிக்க மாதிரி வரவா? அடேங்க அமுக டுமுக அமால் டுமால்